கருப்பு வைரம், கர்ம வீரர் இப்படி பல அடைமொழியால் அழைக்கப்பட்டாலும் பெருந்தலைவர் காமராஜருக்கு எனக்கு பிடித்த அடைமொழி கல்வி தந்தை, கல்வி கண் திறந்த வள்ளல் அப்படிங்கிறது தான். ஒரு மாநிலம் முன்னேறணுன்னா சிறந்த தொழில்துறை இருக்கணும், சிறந்த கட்டுமானத்துறை இருக்கணும், சிறந்த மருத்துவத்துறை இருக்கணும். இது போன்ற துறைகளெல்லாம் முன்னேறணுன்னா முதல்ல கல்வித்துறையில் நம்ம சிறந்து விளங்க வேண்டும் என்று மிக தெளிவாக புரிந்து கொண்டு அதை வெற்றிகரமாக செய்து முடித்தவர் கர்ம வீரர் காமராஜர் அவர்கள். ஏழை எளிய மக்களுக்கு எட்டாக்கனியாக இருந்த கல்வியை எப்படியாவது இலவசமாக கொடுத்து விட வேண்டும் என்று 13,000 பள்ளிகளை திறந்து 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை இலவசமாக கல்வியை கொடுத்தார். ஒரு கிராமத்திற்கும் ஒரு கல்விச்சாலை நிச்சயமாக இருக்க வேண்டும் என்று அதையும் திட்டமிட்டு செய்து முடித்தார். பல ஆசிரியர்களை உருவாக்குவதற்காக ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்களையும் உருவாக்கி பல ஆயிரம் ஆசிரியர்களை உருவாக்கினார். செவிக்கு உணவில்லைன்னு சிலது வயிற்றுக்கு ஈயப்படும்னு சொன்னாலும் கூட பசி பட்டினியோடு இருக்க எங்கள் மக்கள் எப்படி படிக்க முடியும்னு புரிஞ்சுக்கிட்டு இலவச உணவு திட்டத்தை கொண்டு வந்து மாணவர்களை படிக்க வைத்தார். இந்திய அரசியலில் கிங் மேக்கர்னு சொல்லப்படுகிற பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள், அதாவது பெருந்தலைவர் காமராஜர் கைகாட்டுற ஒருத்தர் தான் இந்த தேசத்தின் பிரதமராக வரக்கூடிய காலம் இருந்தது. ஆனால் உண்மையில் அவர் கிங் மேக்கராக இருந்தது ஒட்டுமொத்த தமிழகத்தையும் கல்வியில் ஒரு கிங்காக மாற்றிய கிங் மேக்கர். இன்றைக்கி உலக அளவில் பல துறைகளில் தமிழ்நாட்டு மக்கள் சிறந்து விளங்குகிறோம். இந்தியாவில் மட்டுமில்லை உலக அளவில் சிறந்து விளங்குகிறோன்னா அதுக்கு முக்கியமான காரணம் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். அதாவது நடிகர் தலைவர் சிவாஜி கணேசன் அவர்கள் ஒரு படத்தில் சொல்வார், ஆனால் விதை நான் போட்டது அப்படி என்று. இந்த தமிழ்நாடு கல்வித்துறையில் இன்றைக்கு சிறந்து விளங்குவதற்கு முக்கியமான காரணம் அந்த விதையை போட்டது என் தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். உயிருள்ளவரை உலகம் உள்ளவரை பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் புகழை போற்றுவோம்.